ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஆல்ன்றதை டிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்காக இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கோம். கார் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷனான விஷயத்தை உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கார் தான் நமக்கு நிறைய உதவிகரமாக இருக்க போகுது. ஸோ நம்ம ஒரு கார் வாங்குறப்ப என்னென்ன அந்த காரில் செலவு வருது, ஸோ A to Z அந்த காரில் என்னென்ன விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம இனி வர வீடியோவில் பேச போகிறோம். செகண்ட்ஸில் ஒரு காரை நம்பி எப்படி பட்ஜெட் பண்ணுறது, ஸோ இந்த விஷயத்தில் எல்லாருமே அடி வாங்கியிருப்பாங்க. இனி உங்களுக்கு கவலை வேணாம். இனி நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா எப்படி நம்பி வாங்குறது அப்படின்ற விஷயத்தை பற்றி இனி நம்ம வரப்போகிற எல்லா வீடியோலையும் பேச போகிறோம். கார்ஸ் தமிழா சேனல் தொடங்கினதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கார் வாங்குற எல்லாருமே திருப்திகரமாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க கார் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகா விஸ்டா. இது 2012 மாடல், டிசம்பர் மந்த் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்குறப்ப 3 ஓனர் காராக இருந்தது. இப்போ நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் இது 4வது ஓனர். ஸோ இந்த காரோட கியூபிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1248 சிசி. ஆனால் நம்ம வாங்கின ஆர்சியில் பார்த்தீங்கன்னா 1200 சிசின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியோட மாடல் இண்டிகா விஸ்டா LS. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா குவாட்ரஜெட் இன்ஜின். ஸோ நம்ம இந்த இன்ஜினுக்காகவே இந்த வண்டியை ரொம்ப லைக் பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பேஷ் பண்ணியிருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட் அந்த வண்டி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி டீசல் இன்ஜின்றனால உங்களுக்கு மைலேஜும் ரொம்பவே நல்லாவே கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ காஸ்ட் வந்திருக்கு, ப்ளஸ் இந்த வண்டி வாங்கினது வந்து நமக்கு என்னென்ன செலவு வந்துச்சு, இந்த வண்டியை என்னென்ன பொருளை செகண்ட்ஸில் வாங்கி மாட்டலாம், அது எவ்வளோ லாங் டேர்ம் ஒர்க் ஆகும், ஸோ செலவை கம்மி பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வண்டியோட பட்ஜெட் எவ்வளோக்கு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா 1.48 அந்த ரேஞ்சில் தான் இந்த வண்டியை நம்ம வந்து வாங்கியிருந்தோம். பட் இந்த வண்டியோட மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.10 1.2 வரைக்கும் தான் போகும். இதுக்காக இந்த வண்டியை இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமரே நமக்கு எந்த செலவுமே இல்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாரு. ஸோ டச் ஸ்க்ரீன், ஸ்பீக்கர் சிஸ்டம், அப்புறம் இன்னும் சில விஷயங்களை வந்து இந்த கஸ்டமர் இந்த வண்டியில் மாற்றிருந்தாங்க. நம்ம வாங்கினப்ப ஏசி கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வாங்கி கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகலை. இந்த வண்டி இன்னும் பர்ஃபெக்ட் கண்டிஷன் வரதுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இந்த வண்டியில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆக மொத்தம் பட்ஜெட் மொத்தம் எவ்வளோ ஆச்சு, இந்த வண்டியோட செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத பற்றி நம்ம தனியாக பேசிடலாம். அதேமாரி இந்த வண்டி நான் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா 1,27,000 கிலோமீட்டர் நியர்லி ஓடி இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த வண்டியை வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ கிலோமீட்டர் கொஞ்சம் ஓடி இருக்கும். ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரீம் கார் இது. ஸோ வாங்கி நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ நிறைய விளாக்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த காரை வாங்கினது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லணும். ஸோ நிறைய இடங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு காரோட ஹெல்ப் நிறையா தேவைப்பட்டது. ஸோ இதுக்கு ஒரு வாடகை வண்டி பிடிச்சி நம்ம போயிருந்தாலுமே நியர்லி நிறையா காஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஓனாக வண்டி இருக்குது அப்படின்றது நமக்கு ஒரு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணும். ஸோ ஹாப்பினஸ் மட்டும் கிடையாது, அதுக்கேற்ற செலவுகளையும் வண்டியில் நம்ம பார்த்தாகணும். பார்த்தா தான் வண்டி ஓடும். ஃபுல் கண்டிஷனில் நீங்கள் ஒரு காரை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொல்லையுமே இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செலவு கம்மியாக தான் இருக்கும். அது போகிற தேய்மான செலவுகள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலு, ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா ஒரு பழைய வண்டி, ரொம்ப பழைய காராக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நிறைய செலவு வந்து காரில் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுறப்பே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சைலன்சர்லேருந்து கொஞ்சம் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ சஸ்பென்ஷன் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதேமாரி வீல் ஸ்டட்டுமே கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. நீங்களே அந்த பழைய கஸ்டமரே பார்த்தீங்க அப்படின்னா புது ஸ்டட் தான் போட்டிருந்தாரு. ஆனால் அவர் நம்மக்கிட்ட கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டயர் வந்து மேக்ஸிமம் கண்டிஷன் போயிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் செகண்ட்ஸ் டயர் வந்து ஃப்ரண்ட்டில் வாங்கி போட்டிருக்கேன். இப்போதைக்கும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் புதுசு மாற்றிக்கலான்ற பிளானில் இருக்கேன். ரியர் டயருமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டிஷன் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு நியர்பை இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு மாற்றினா போதும். மாற்றாமையே நீங்கள் லோக்கலுக்குள்ளே எங்கேனாலும் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் லாங்லலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த டயரை நம்பி போக முடியாது. ஸோ அதனால் இந்த டயர் விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி வரலாம். இன்னும் ஒரு 1 or 2 month ஆகும் நம்ம மாற்றுறதுக்கு. இதுக்கு அடுத்து இந்த வண்டியில் நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசியை நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ கம்பல்சரி ஏசி இல்லாமல் கார் அப்படின்றது சாத்தியமே கிடையாது. ஏசி இல்லாமல் காரை வாங்கி ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே சிரமப்பட்டு தான் ஓட்டணும். ஸோ கார் ஏன்டா வாங்கி ஓட்டுறோன்ற கண்டிஷனில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இறங்குறீங்க அப்படின்னா நீங்கள் புது ட்ரெஸ்லாம் போட்டு போயிருந்தீங்க அப்படின்னா பின்னாடி ரொம்பவே சொட்டிங்க ஆரம்பிச்சிடும். ஸோ காரை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த டே ரீச் ஆகிற இடத்துல போய் நீங்கள் இறங்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ அதுதான் காரோட பர்பஸ்ஸு.
அந்த காரோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஏசியில் தான் ஃபுல்ஃபில் ஆகும். ஏசி இல்லாட்டினா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போக முடியாது. ஸோ அதனால் நம்ம ஏசியை இப்போ சரி பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த காரோட ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, என்னென்ன ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணோம், ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸும் சரி பண்ணால் அந்த வெஹிக்கிள் பர்ஃபெக்டாக ஓடும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காரை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் அதை செஞ்சுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் டிரைவிங் கிளாஸஸுமே நிறைய அடுத்து எடுக்க போகிறோம். ஸோ அதுவுமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.